ஹாய் ஹலோ வணக்கம் நில்திஸ் வெல்தி தமிழா. நாம் இன்னைக்கு மொட்டை அடிக்கிறதுனால முடி நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்றதையும், நல்ல முடி கொட்டாமல் பொடுகு இதையெல்லாம் தடுக்குமா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுனால இவ்வளோ விதமான நன்மைகள் வருது, அது ஏன் அடிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல மொட்டை அடிக்கிறதுனால என்னென்ன விதமான நன்மைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொடுகு பிரச்சனை, பேன் பிரச்சனை, தலையில் இருக்கிற தூசி, அழுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும், அழிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கும் உதவி பண்ணும். நீங்கள் நிறைய விதமான ஷாம்பு, கெமிக்கல்ஸ் இது எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய தலைமுடிய மயிர்கால்கள் எல்லாம் வீக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மொட்டை அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பலமாக ஸ்ட்ராங்காக வளர உதவி பண்ணும். ஸோ மொட்டை தாராளமாக அடிக்கலாம். இப்போ குழந்தைக்கு ஏன் மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாயோட வயிற்றில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது அது நிறைய விதமான கழிவுகள் எல்லாம் உழன்று இருக்கும். இதனால் குழந்தைக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் முடியை மொட்டை அடிக்கிறாங்க. இது முடியோட வேர்க்கால்கள் வழியாக கழிவுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இதனால் குழந்தைங்கள் பிறந்த ஒரு 10 மாதம் இல்லை ஒரு வருஷத்தில் இந்த ஒரு மொட்டை அடித்தல் அப்படின்ற ஒரு செயலை செய்கிறாங்க. அது எப்போ மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் பல் வளர்ச்சி இருக்கும் பொழுது அந்த உடலுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். இதனால் தலை பாரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. இந்த டைமில் நீங்கள் மொட்டை அடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய தலைவலி, உங்களுடைய உடலில் இருக்கிற அசௌகரியத்தை எல்லாத்தையுமே குறைக்கும். ஸோ முடியை நல்லா வளரவும் வைக்கும். நீங்கள் ஒரு பல் வளர ஆரம்பிக்கிறது 1லிருந்து 1.5 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்போது மொட்டை அடிக்கலாம். இரண்டாவது, ஸ்கேல்ஃபில் இருக்கிற தொற்று, பாதிப்பு, பூஞ்சை, பாக்டீரியாஸ் இது எல்லாமே மொட்டை அடிக்கிறதுனால கழிவுகள் எல்லாம் நீங்குது. இதனால முடி நல்லா அடர்த்தியாக இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வளர உதவி பண்ணுது. வெயில் காலத்தில் மொட்டை அடிக்கிறதுனால வியர்த்தால் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாமே அந்த முடிக்கு டேமேஜஸ் இல்லாமல் தடுக்கும். நீங்கள் மொட்டை அடித்ததுக்கப்புறம் உங்களுடைய தலைமுடியை பராமரிக்கிறது கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதனால் முடியோட அடர்த்தியோ வேகத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தலாம். இந்த பேன், பொடுகு, தொற்று இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. விட்டமின் டி அப்படின்ற ஒரு சத்து ரொம்ப எளிதாக கிடைக்கும். இதனால் எலும்பு, பல்வளர்ச்சி சீராக இருக்கும். மொட்டை அடிப்பது தவறு இல்லை. இதில் நிறைய விதமான நன்மைகள் மட்டுமே இருக்குது. தாராளமாக நீங்கள் மொட்டை அடிக்கலாம். பிறந்த குழந்தைக்கு முடி ரொம்ப மெலியதாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். நீங்கள் மொட்டை அடித்ததுக்கப்புறம் அந்த திசுக்கள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மொட்டை அடிக்கிறத ஒரு 9 மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 9 மாதம், 11 மாதம், 1 வயசு, 3 வயசு, 5 வயசுன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 9 மாதத்துலேருந்து நீங்கள் அதை மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் காலையில் எண்ணெய் தடவுங்க. ஏன் அப்படின்னா மண்டைத்தோலுக்கு எண்ணெய் ரொம்ப அவசியம். இது சருமத்தில் சரியான பதத்தில் வச்சுருக்கோம். நரம்புகள் எல்லாம் தூண்டப்படும். செதிலாக மாறுவது, அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. முடியோட வளர்ச்சிக்கு, மயிர்கால்களுக்கு அந்த சரும எண்ணெயை அது நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெகுலராக எண்ணெய் வைக்கிற பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க. நாம் மொட்டை போகிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விதமான அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருமே மொட்டை போடலாம். நீங்கள் மொட்டை போட்டு நீங்கள் மறுபடியும் உங்களோட ஹேரை இன்னும் க்ரோத்தாக ஸ்ட்ராங்காக வளர வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்னென்ன விதமான ஃபுட்டு, உடற்பயிற்சி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் அதிகமான கருமையான நீளமான முடி கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் பார்க்காதவங்க பாருங்கள். டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பாய் பாய்.